உறவுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம். நாம கடந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு 130 தொகுதியில் பெரும்பான்மையான வெற்றி அடைஞ்சு தனித்த ஆட்சி அமைச்சது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய உறவுகள் வரவேற்பு சொல்லியிருந்தாங்க. நிறைய உறவுகள் அது சாத்தியமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ அது எப்படி சாத்தியம், அது எப்படி நம்ம சொல்ல வரோம் அப்படின்றத எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த வாக்குப்பேட்டியில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சின்னமாக இருக்கட்டும், நாம் தமிழரோட அந்த வாக்கு செலுத்தும் பெட்டியாக இருக்கட்டும், அது 2ஆம் 3ஆம் இந்த மாதிரி பெட்டி மாறி மாறி இருக்கும். இப்போ வாக்கு முகவர்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அந்த காலகட்டத்தில் கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கு முகவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக குறைவாக தான் இருந்தாங்க. ஆனா இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் நம்ம தனித்த பெரும்பான்மையோட அதிகாரம் பெற்ற ஒரு வலிமையான கட்சின்ற சூழலை நம்ம நிக்கிறோம். அதை எதை மையப்படுத்தி அதை நம்ம சொல்றோம்னா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்றால் ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்தந்த பூத்துக்குன்னு ஒரு வாக்கு முகவர்களை கண்டிப்பா நியமனம் பண்ண வேண்டிய காலத்தின் கட்டாயம். இப்ப அந்த முகவர்களை நாம வாக்கு சேகரிக்க போகும்போது அந்த எந்த பகுதி முகவரையும் அந்த முகவரை நாம முன்னிலைப்படுத்தி அந்த இடத்துல வாக்கு சேகரிக்க போகும்போது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர் இவர் என்ற பதிவை முதல்ல பதிவு செய்யணும். அந்த முகவரை நம்ம பதிவு செய்யும் போது வாக்ககத்தில் அந்த நபர் அங்க இருக்கும் பொழுது அந்த நபரை பார்க்கும் போதே இவர் நாம் தமிழர் தம்பி அன்னைக்கு ஓட்டு கேட்க வந்தாரு, இவர் இருக்காரு, இவர் அந்த ஞாபகம் இருந்து அந்த கட்சிக்கு போடணுன்ற எண்ணம் மக்களுக்கு வரும். இதை தான் தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் செய்யற விஷயம். திமுகவும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் களத்துல களமாட மாட்டாங்க. ஆனா வாக்கு முகவரை அந்த இடத்துல உட்காந்து களமாடுவாங்க. இது தொடர்ந்து செய்யற ஒரு விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சாரத்துல பெருசா இருக்க மாட்டாங்க. கடைசி அந்த 10 நாட்கள் ஒரு 12 நாட்கள் மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சாரத்துல இருப்பாங்க. அந்தந்த பகுதியில அவங்க வீரியமா செயல்படுவாங்க. அதனாலேயே அவங்கள பார்த்த உடனே என்ன ஆகும்னா, இந்த மக்களுக்கு நம்ம வேற யாருன்னா வாக்கு செலுத்தலாம்னு நினைச்சா கூட அந்த எண்ணம் மாறிடும் அந்த இடத்துல. இது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியான விஷயம் செஞ்சுதான் திமுக அதிமுக தொடர்ந்து இந்த களத்துல நின்றுட்டு இருக்கு. ஆனா இந்த முறை ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றம் வேணும்னா நாம அந்த களத்துல போய் நிக்கணும். அந்த களத்துல நிற்கும் போது கண்டிப்பா அந்த உறவுகளுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வரதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, வாக்கு முகவர்களா இருக்கிறவங்க அந்த பகுதியில நீங்க வாக்கு சேகரிக்க போகும்போது மக்கள் கிட்ட உங்க முகத்தை காட்டி தான் ஆகணும். அந்த மக்கள் கிட்ட நீங்க நாம் தமிழர் கட்சின்னு நீங்க பதிவு செஞ்சாகணும். அந்த பதிவு நீங்க செய்யும்போது தானாகவே மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துற எண்ணம் வந்துடும். அதே போல நம்மளுடைய பெட்டியில இந்த முறை நாம் தமிழர் கட்சி முதல் பெட்டியிலே வந்துடும். இந்த நிறைய பேர் மக்களை மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, திமுக அதிமுக நீங்க வேற எதனா கட்சிக்கு நீ பெட்டியில போய் போடலன்னா அங்க இருக்கிற எங்க ஆளுங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, நீ யாருக்கு ஓட்டு போட்டன்னு கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி சொல்லி அந்த மக்களுக்கு வேற ஒரு சின்னத்துல வாக்கு செலுத்தினன்ற அந்த பயம் பதட்டத்தை எப்பவுமே வச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அடுத்ததா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அப்ப அந்த 3 புள்ளியில எந்த புள்ளியில வைக்கிறோன்றது யாராலையுமே கணிக்க முடியாது. இப்போ இது மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வெற்றி தான் வரும்போது 26 தேர்தலில் மிகப்பெரிய சின்னத்துக்கான நம்மளுக்கான வாக்குப்பதிவை நிரந்தரம் பண்ண போகுது. ஏன்னா கடந்த முறை பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும், 2வது 3வது பெட்டியில் போடணும். அங்கேருந்து முகவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், அவன் எந்த பக்கம் கை போகுது அப்படின்றது. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்ணதுனால தான் நாம் தமிழர் வாக்குகள் கடந்த முறை 12% வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்க வேண்டியது நாம் தமிழர் 8% வாங்கினது காரணமே இதுதான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா நம்ம பகுதியில் இருந்த இடத்துல நாம திடீர்னு வேற ஒரு சின்னது வாக்கு செலுத்த அவன் பார்த்துட்டானா, நாளைக்கு வெளியே வரும்போது நீ எந்த பெட்டியில போட நான் கவனிச்சேன் பார்த்தேன், நீ எங்ககிட்ட காசை வாங்கி ஏமாத்திட்ட, இந்த மாதிரி அவங்களை ஒரு பதற்றத்தை உருவாக்குவாங்கன்னு தெரிஞ்சுதான் திமுக அதிமுக அந்த இடத்துல முகவர்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச முகவர்கள், ஒரு கட்சி 2 கட்சி கிடையாது, கூட்டணி கட்சி சேர்ந்து ஒரு 7-8 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்ப நாம் தமிழர் அந்த இடத்துல ஒருத்தர் தான் இருப்போம். இந்த கூட்டணி கட்சி 7-8 முகவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள்லாம் ஒரு பதட்ட நிலையில தான் ஓட்டு போடவே போவாங்க. இது காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இம்முறை பாத்தீங்கன்னா அந்த தொகுதி வாக்கு முகவர்களை நம்ம உறுதியா நிக்க வைக்கணும். அந்த உறுதியா அந்த நிக்க வைக்க வேண்டிய இடத்துல நாம இருக்கோம். அந்த முகவர்களை வாக்கு சேகரிக்க போகும்போது பரப்புரைக்கு அவங்களே அந்தந்த பகுதியில முன்னிலைப்படுத்தணும். அப்போ அந்த முகவர் அங்க உட்காரும் போது தானாகவே அவங்களுக்கு அந்த வாக்கு செலுத்தணுன்ற எண்ணம் வந்துடும். இதுதான் அந்த மாற்றத்தின் விதையை. இதை தயவு செஞ்சு உறவுகள் நாம அதை களத்துல நின்னாதான் அந்த மக்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த மக்களுக்கு இந்த கட்சி சார்ந்த அந்த பையன் அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அந்தந்த வாக்ககத்துல நமக்கான வாக்குகள் செலுத்துறதுக்கு முன்ன நிப்பாங்க. மக்கள் முன்ன நிக்கணும்னா வாக்கக முகவர்கள் நாம முன்னாடி நிக்கணும். இதுதான் அந்த அடிப்படையான ஒரு விஷயம். இந்த முகவர்ல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இதை சர்வசாதாரணமா கடந்து போக முடியாது. ஏன்னா நம்ம கடந்த 10 ஆண்டு காலமா அரசியல் தேர்தல் காலத்துல இருக்கோம். அப்போ நம்ம ஒரு 4 தேர்தலில் பார்த்தாச்சு. இன்னும் முகவர்கள்ல நம்ம பின்தங்கி இருந்தோம்னா நமக்கு பின்னடைவு ஏற்படும். இப்போ ஒரு தொகுதியில ஒரு 350 வாக்குகள் இருக்குன்னா அந்த 350 உறவுகளை நம்ம சேகரிச்சு அவங்கள உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங் மூலமா அந்த மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லும் போது அந்த 350 முகவர்கள் அந்த 350 பகுதிகளுக்கு சென்று பரப்புரை செய்யும்போது நாம் தமிழர் கட்சி தம்பி இவர் தான் பூத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லியே நம்ம களமாடணும். அப்போ தானாகவே அந்த மக்கள் கிட்ட அந்த நபர் ஓரளவுக்கு ஒரு ஐக்கியம் ஆயிடுவார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு ஏற்படும். அப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு 8% வாக்குகள் உறுதியா இருக்குன்னா இந்த மாதிரி களமாடும் போது அந்த இடத்துல
20% வாக்குகள் உறுதியா கிடைக்கும். இதுதான் நம்ம சொல்ல வருது. இது வாக்கு முகவர்கள் மூலமா இந்த தேர்தலில் நாம வெற்றி அடைகிறதுக்கு, மிகப்பெரிய ஓட் பேங்க் எடுக்கிறதுக்கு, வாக்குப்பதிவு எடுக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அச்சாரம். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதுதான் அண்ணன் சொல்றது. ஒவ்வொரு தொகுதி வாக்கு முகவர்கள் உங்களுடைய கவனத்தை முதல்ல செலுத்துங்க. அதற்கான BL2 ஃபார்ம் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த பணியில் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மையும் கூட. வாக்கு முகவர்களை நாம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மக்கள் கிட்ட முகவர்களை சேர்க்கும் போது கட்சி சின்னமும் கட்சி தொகுதி வேட்பாளரும் தானாக போய் சேருவாரு. அப்போ வாக்ககத்துல வாக்கு செலுத்த வரும்போது எப்படியும் திராவிட கட்சியில 10 பேர் இருந்தாலும் ஒரு தமிழ் தேசிய கட்சியில இருக்க நாம ஒருத்தர் அந்த 10 பேருக்கு சமமா இருப்போம். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பலமே. அந்த பலம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதன் பொருட்டு நீங்க எல்லாருமே அந்த வாக்கு முகவர்களை உங்களுக்கு கவனத்தை செலுத்துங்க. உங்க கவனம் செதறாம உங்களுடைய பகுதியில் இருக்கிற ஒரு வாக்கு முகவர்களுக்கு ஒரு 1000 ஓட்டுல இருந்து 800 ஓட்டு இருக்குன்னா அந்த 800 ஓட்டை ஒரு முறையாவது சந்தித்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வர உங்களுடைய ஆதரவு இந்த முறை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம பேசும்பொழுது அந்த 1000 வாக்காளர்களுக்கு அந்த ஒரு முகவர் தன்னுடைய கையில வச்சிருந்தாருன்னா அந்த முகவர் எப்படி சொல்றதுன்னா அந்த 1000 வாக்காளர்கள் ஒரு 300 வாக்காளர்கள் ஒரு முகவர் கிடைச்சாலே அதுவே 1,00,000 வாக்காளர்கள் தானாகவே தொட்டு. இந்த கணிப்பெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பண்ணா தானாகவே இது கண்டிப்பா சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை சொல்லிக்கதான் நாம இந்த காணொலியை தொடங்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு இதுல ஒரு திமுக பிரமுகர் யாருன்னு தெரியல, அவர் பேரு, அவருடைய புகைப்படம் மட்டும் போறேன் பாத்துக்கோங்க. அவர் சொல்றாரு திமுக 1 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தரோம் சொல்லி நாங்க கட்சி வந்தோம் ஆட்சிக்கு, ஆனா நாங்க இது வரைக்கும் 5 கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம். அது எப்படி சொல்றாருன்னா மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க இன்னைக்கு வேலைக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கணிப்பு தொகையெல்லாம் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பல கோடி தாண்டி இருக்கு. இவங்க மொத்த பேருமே தமிழ்நாட்டை தேடி வர இவ்வளவு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பிரமுகர் சொல்றாரு. அந்த பிரமுகருக்கு நாம ஒண்ணு சொல்லி விரும்புறோம். 4 கோடி பேர் நீங்க சொல்ற மாதிரி 1 கோடி பேர் விட்டுட்டு 4 கோடி பேர் வட மாநிலத்துல வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. அந்த 4 கோடி பேருக்கு மாத சம்பளம், குறைந்தபட்ச சம்பளம் ஒரு 20,000 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டோட வருவாய் வேறு மாநிலங்களுக்கு நம்மளுடைய பணம் இழப்பீடு ஆகுது. நம்மளுடைய பணப்புழக்கம் இந்த நாட்டுல அது இல்ல. இந்த மாதிரி மாத கணக்கில் பல்லாயிரம் கோடி ரூபாய்னா வருடத்தில் அந்த இத்தனை கோடி இளைஞர்கள் நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்றீங்களா, அது பல லட்சம் கோடி நம்மளுடைய தமிழ்நாட்டின் பணம் தமிழ்நாட்டில பொருளாதாரத்தை மேம்படுத்த எந்த விதத்திலும் பயன்படாது. அவங்களுடைய வருவாய் அப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாநிலத்துக்கு போகும். அப்ப என்ன ஆகும்னா வருவாயில நம்மளுடைய மாநிலம் பின்தங்கி எந்த மாநிலத்துல வந்தாலும் அந்த மாநிலத்தில் அந்த தொகை போகும்போது அந்த மாநிலம் வருவாயில் முன்னேற்றம் அடையும். இதுவே மிகப்பெரிய பின்னடைவு தான். இது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்ல தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இன்ன வரைக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சிறு சிறு தொழில போய் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் இருக்கு சூழல். அவருடைய தவறான ஒரு புரிதல் நமக்கு அதுல தெரியுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஏதோ ஒரு சாலை மறியல் போராட்டம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு அங்க மக்களுக்கான போராட்டம், மக்களுக்காக தான் போராட்டம் சொல்லி போராடி இருக்காங்க. அங்க பொதுமக்களுக்கு அந்த சாலை மறியல் போராட்டம் மிகப்பெரிய இடையூறு ஆயிருக்கு. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க மக்களுக்காக போராட்டம் பண்றேன்னு சொல்லிட்டு மக்களுக்கே இடையூறு பண்றீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஆதங்கத்துல பேசினா அவரை என்ன சொல்ற தாவேகா, நாங்க அப்படிதான் பண்ணுவோம், உன்னால என்ன பண்ண முடியும், அப்படிதான் பண்ணுவோம் போ அப்படின்ற மாதிரி அவரை உதாசீனப்படுத்தி பேசுறாரு. மக்களுக்கான போராட்டம் செய்யறேன், நீங்க தயவு செஞ்சு மக்களுக்கு அது மதிப்பு கொடுத்து மக்கள்கிட்ட எடுத்து பேசுங்க. அவருக்கு இடையூறா இருக்குன்னா அந்த இடையூறுக்கு நாங்க வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை கண்ணியமா பேசுனீங்கன்னா அவருக்கு உங்க மேல ஒரு ஆதரவு வரும், அவர் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீங்க ஆனா ஏதோ ஒரு ஆர்வத்துல ஒரு கோபத்துல அவர் மேல மக்கள் மீது கோபத்தை காட்டினீங்கன்னா இது உங்களுடைய கட்சிக்கு மட்டும் இல்ல, போராட்டம் செய்யற எல்லாருக்குமே ஒரு இழுக்கா நிற்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தாவேகா தொண்டர்கள் நீங்க கட்சி மக்களுக்காக செய்யற போராட்டங்கள்ல மக்களுக்கு இடையூறு இல்லாம மக்களுக்கு ஆதரவா செயல்படுங்க, மக்களை உதாசீனப்படுத்தாதீங்க. இது கொஞ்சம் பக்குவப்பட்ட அரசியல் கிடையாது, அந்த பக்குவப்படுங்க தான் நம்ம சொல்றோம். ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸ் ஊடகத்தின் நிறுவனர் அவர் இனி அணில் குஞ்சுகள்லாம் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் இனிமே அக்னி குஞ்சுகளா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. அப்புறம் நியூயார்க்ல மேயரா இருந்தவர் வெற்றி பெற்றாரு. அந்த நியூயார்க் மேயரா வெற்றி பெற்ற புரட்சி மாதிரி ஏதோ தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் 26ல கண்டிப்பா ஜெயிப்பார் அப்படின்றாரு. நீங்க இவ்வளவு நாள் ஊடகம் நடத்தி இருக்கிறீங்க, ஆனா தமிழக மக்களை இவ்வளவு ஒரு கணிப்பு இல்லாம இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது நமக்கு வருத்தமா இருக்கு. இளைஞர்கள் வாக்க வச்சு நீங்க விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா விஜய் அவர்கள் எதற்காக வெற்றி பெறணும், அவர் என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்காரு, பல படங்கள்ல நடிச்சு சர்க்கார் மாதிரி இந்த மாதிரி படங்கள்ல செஞ்ச புரட்சி வச்சு அவர் வெற்றி அடைஞ்சிருவார் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு நடிகரா அவர் நாங்க போட்டுறோம். தமிழகத்தின் பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு அவர் மூலமா திரை உலகில இருந்திருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு 3000 தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் 30 நாள் ஷூட்டிங் டேட்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருவாய் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா அதுக்கும் இதுக்கும் நீங்க முடிச்சு போற மாதிரி விஜய் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா உண்மையாவே இளைஞர்களை ஒரு தவறான வழி நடத்தல் பண்றாரு. அதுக்கு ஊடகத்தின் மூலமா ரெட்ஃபிக்ஸ் அவர் ஃபெலிக்ஸ் அவர்கள் துணை போறா தெளிவா தெரியுது. இதற்கு முன்னாடி புரட்சிகரமா பேசியிருந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் இப்போ திரை கவர்ச்சியா பேசிட்டு இருக்காருன்றது தெளிவா தெரியுது. மக்கள் தான் இதை பார்த்து தீர்மானிக்கணும்.
விஜய் அவர்கள் நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனா ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாமே வந்துட்டு மாறி ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னா மாற்றத்தை திராவிடத்திலிருந்து மாற்றத்தை விரும்புறாங்க. அந்த திராவிட மாற்றம் என்பது தமிழ் தேசியமா தான் இருக்கணும். திரும்ப ஒரு திராவிடத்துல இன்னொரு திராவிடம் திரைக்க வச்சு கொண்டு போகணும்னு சொல்ற மாதிரி உங்களுடைய ஊடகங்கள் திணிப்பா தான் இது தெரியுது. நீங்க மாற மாட்டீங்க எங்களுக்கு தெரியுது. உங்களுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கும். ஃபெலிக்ஸ் அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்கள் ஆதரவாக பல தவறான கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் முழுக்க ஒரு விஜயோட கல்லூரி நண்பரா இருக்கிறதுனால அவர் விஜய்க்கு ஆதரவா செயல்படுறாருன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. இதுல இருந்து ஃபெலிக்ஸ் வர முடியாது. ஆனா மக்கள் நாம தெளிவடைஞ்சு நம்ம வெளியே வர முடியும். ஒரு நடிகரை நம்ம எடுத்த உடனே நாடாளவான்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ் சமூகத்துக்கு எதிரான செயல்பாட்டில் இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. யாருக்குமே வந்து ஒரு புரிதலற்ற ஒரு தெளிவான தமிழ் பேசுறாங்கன்னா கிடையாது, தமிழே தெளிவா வரல. ஆனா அவங்க பேசுறது எல்லாமே அவதூறா தான் அதிகமா இருக்கு. எதிர்ப்பு அரசியல் தான் இருக்கு, குற்றச்சாட்டு அரசியல் தான் இருக்கு, செயல்பாடு அரசியல்ன்றது தாவே கால ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு உச்ச நடிகரோட ஒரு பிம்பத்தை மட்டுமே வச்சு விஜய் அவர்கள் வெற்றி அடைவார்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் அவர்கள் சொல்வது உண்மையாவே ஏற்புடையதில்லை. அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வச்சு அவர் பேட்டி எடுத்துட்டு இருக்கிறார். அவர் பண்றது பண்ணட்டும், மக்கள் நீங்க தான் உணரணும். நடிகர்கள் பின்னாடி போய் நம்ம நாட்டை இந்த சூழலை இப்ப இருக்கிற காலகட்டத்தில் கொடுத்தா அது மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு நாமளே ஒரு விதை போட்ட மாதிரி ஆயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசியம் தான். அதுல நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டு காலமா களத்துல நிக்கிறோம். நீங்க அதன் அடிப்படையில நீங்க இதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாலோ விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு பதிவு போட்டாலோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் வியூஸ் போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாமே யார் பண்றான்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஊடகத்தை சார்ந்தவங்க வச்சிருக்காங்களா இல்ல அது வேற எதனா ஒரு டீமா ஒரு அலுவலகம் எடுத்து வச்சிருக்காங்க தெரியல. கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் எப்படி சொல்றதுன்னா கம்ப்யூட்டரை வச்சு லேப்டாப் வச்சு அதன் மூலமா வியூஸ் வரதுக்கான பல திட்டமிடல்கள் பல ஆப் மூலமா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அது சமூக வலைதளங்கள்ல ஃபேஸ்புக்ல நிறைய இடத்துல அந்த காணொலிகள் வருது. இவங்க மூலமா தான் ஒரு லேப்டாப் மூலமாவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வியூஸ் வர மாதிரி பல திட்டமிடல் வேலைகள் அதுல பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா முழுக்க ஒரு விஜய் சார்ந்த ஒரு விஷயம் போடும்போது மில்லியன் வியூஸ் தொடும்போது நாம அதை சிந்திக்கணும். இவ்வளவு நேரத்துல இவ்வளவு பேர் பாப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அது பொறுமையா பார்க்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா சில மணி நேரங்கள்ல பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாங்க, பல கோடி மக்கள் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கருத்து திணிப்பு பண்றாங்க. அதுவும் வந்துட்டு பொய்யான விஷயம் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லைவ் போதுன்னா முதல்ல ஒரு 10,000 பேர் 20,000 பேர் 50,000 பேர் அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா விஜயோட இது போச்சுன்னா மில்லியன்ஸ் தொடர அளவுக்கு பல மணி நேரத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய ஒரு பொய்யான கருத்து கணிப்பா தான் நமக்கு தெரியுது. இது நாம மக்கள் தான் கொஞ்சம் பாத்துக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு அடுத்த ஆட்சி யார் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா விஜய் வரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா விஜய் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டா அது தெரியலங்க, விஜய் வரணும் அவ்வளவுதான். இவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா விஜய் சார்ந்து விஜய் நடிச்ச மெர்சல் படமா இருக்கட்டும், கத்தி படமா இருக்கட்டும், சர்க்கார் படமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு புரட்சியான ஒரு படங்கள் தான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அது எடுத்த இயக்குநர்கள் புரட்சிகரமானவர்கள், அவருக்கு ஆக சிறந்த சிந்தனையாளர்கள். இவங்க கிட்ட பல கருத்துக்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற எண்ணத்துல விஜய் அவர்களை வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான் இதெல்லாம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. இதே இயக்குனர் பல நடிகர்கள் எடுத்து அதுவும் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது மக்கள் கருத்து போய் சேர்ந்திருக்கு. இந்த ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டு மக்கள் கிட்ட ஒரு திரைக்கவர்ச்சி மோகம் ஒண்ணு இருக்கு. அந்த திரைக்கவர்ச்சி மோகம் அந்த மக்கள் கிட்ட இருந்து கண்டிப்பா போகுமான்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போகவே போகாது. ஆனா அவங்களுடைய தவறுகளை வந்து நம்ம எடுத்து சுட்டி காட்டும் போது அந்த மக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா 2 பிள்ளைகளுக்கு தாயா இருப்பாங்க, அந்த அளவுக்கு பெரியவங்க. அவங்களுக்கு விஜய் வரணும்ன்றதுதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. எதுக்காக விஜய் வரணும், விஜய் வந்தா என்ன செய்வார்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த படத்துல பார்த்து நடந்த புரட்சிகரமான விஷயங்கள்லாம் விஜய் பண்ணியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு, மாற்று அரசியலை விதைச்சிருக்காரு, சர்க்கார் படத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாம் நினைச்சு அதே மாதிரி விஜய் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா முழுக்க கிடையாது. இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வந்து தனித்த ஒரு விஷயமா வந்து உள்ள நின்று மக்கள் பணி செய்ய வந்திருக்குன்னா ஒண்ணு தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு எதனா பண்ணணும், இல்ல மக்கள் கிட்ட இருந்து வாங்கி அந்த பணத்தை வாங்கி அரசியல் கட்சியை அந்த வேலைகளை செய்யணும். ஆனா விஜய் அவர்கள் சொந்த பணத்தை போடுறாரா இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அதே போல மக்கள் கிட்ட பணம் வாங்கி பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் செய்யப்பட்டதான்னு கேட்டா தமிழக வெற்றி கழகம் அதுவும் செய்யல. அப்போ இந்த பணங்கள்லாம் எங்கிருந்து வருதுன்னு நம்ம கேட்டா பொதுவாக ஊடகங்கள் பல இடத்துல சொல்லப்படுது ஆதவ அர்ஜுனா தான் அதுக்கான முழு விஷயமா அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாற்று அரசியலுக்கு விஜய் வச்சு அவர் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஆனா ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா லாட்டரி பணங்கள் இதுல வந்து புழங்குது அப்படின்றாங்க. அதுவும் உண்மையான்னு தெரியல. ஆனா உண்மையும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் வந்தா இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர வேண்டிய சூழல்லாம் வந்ததுன்னா இந்த நாடு மீண்டும் ஒரு லாட்டரி கலாச்சாரம் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்தா நாடு படு மோசமான சூழல்ல எப்படி சொல்றதுன்னா லாட்டரி வந்தா எப்படி சொல்லுவாங்கன்னா
அந்த லாட்டரியோட மார்ட்டின் அவர்களின் மகன் கூட ஒரு பேட்டியில சொன்னதை நான் பார்த்திருக்கேன். இது என்ன கான்செப்ட்னு கேட்டா, வந்தால் வீட்டுக்கு வரவில்லை என்றால் நாட்டுக்கு. இப்போ அந்த குழுக்களோட கான்செப்ட் அப்படி சொல்றாரு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா அந்த பணம் அவர் வீட்டுக்கு வரும், அப்படி அவர் ஜெயிக்கலாம் நாட்டுக்கு போகும். அப்போ இது எதை வச்சு இப்படி சொல்றாங்க நமக்கு தெரியல. அப்போ இந்த அரசே அந்த குழுக்கெல்லாம் நடத்துமா அப்படின்ற மாதிரி இது இருக்கு. உண்மையா அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு சிந்தனையான ஒரு விஷயம். லாட்டரின்றது பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் அழிந்து அதுல இருந்து ஒரு குடும்பம் செழிப்பா வாழ்றதுதான் லாட்டரியோட கான்செப்ட். இதனால வந்துட்டு உண்மையா அந்த லாட்டரி கலாச்சாரம்லாம் வரவே கூடாது. அந்த மாதிரி ஆதரவு நபர்கள் இருக்கக்கூடிய கட்சி கண்டிப்பா தமிழகத்துல வெற்றி அடைஞ்சதுன்னா அது மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும். ஒரு சில தொகுதிகளில் வெற்றி அடைகிறது கூட அது மிகப்பெரிய சாபக்கேடுன்னு தான் நாம நினைப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு திரைக்கவர்ச்சியில் ஒருத்தர் வராரு, அவர் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சா அது மிகப்பெரிய தவறான கருத்து. தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு 15 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்கு. அது மக்கள் போராட்டத்துல பல்லாயிரக்கணக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்காக பல விஷயங்களை வென்று கொடுத்திருக்கு. இன்று வரைக்கும் சட்ட போராட்டங்கள் கொண்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நாம அந்த கட்சியை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். மக்கள் நீங்க கொஞ்சம் சிந்திச்சா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சிந்திக்க கூடாதுன்றதுக்காக தான் ஜனநாயகன் என்ற ஒரு படத்தை இப்ப கொண்டு வந்து அந்த திரைமுகத்திலேயே மக்களை ஒரு ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு அப்படியே ஜனநாயகன் 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 அப்படியே தளபதி தளபதி என்ற அந்த சிந்தனையிலேயே இந்த மக்களை வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் மூளையை மழுங்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் இதுல இருந்து கொஞ்சம் திராவிட அரசியல்ல இருந்து மாற்றா தமிழ் தேசிய அரசியல கொஞ்சம் போய் பாருங்க. அந்த பிள்ளைகளின் பல பேச்சுகள் வலையொலியில இருக்கு. அவங்கள ஆக சிறந்த பேச்சுகள் இருக்கு. மக்களுக்கான போராட்டங்கள் செஞ்ச நாம் தமிழர் கட்சி உறவுகளின் பல பேச்சுகள் இருக்கு. மழை இருக்கு. அவங்களுடைய பேச்சே பாத்தீங்கன்னா அதுவும் இருக்கு. அவங்களும் சிறப்பா பேசியிருப்பாங்க. 10 வயது குழந்தையில இருந்து 60 வயது பெரியவர் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பேச்சாளர் இல்லாத பேச்சாளர் கிடையாது. அவங்க சிறந்து பேசிய பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாமே நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த திராவிடத்துக்கு அடுத்து தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சி வரணும்ன்ற சிந்தனையும் மக்களாகி உங்களுக்கு வரும். நான் பேசப்பட்ட இந்த காணொலிகள் பல தவறுகள் இருந்தாலும் அதை நான் வருத்தத்தை கூட சொல்லிப்பேன். மக்கள் நீங்க இதெல்லாமே கேட்டு உங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் நான் இந்த காணொலியில பேசியிருக்கேன். மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த நாம் தமிழர் அரசு ஏன் வரணும் என்ற சிந்தனை உங்கள் மனதில் நீங்க விதையுங்கள். தொடர்ந்து இந்த காணொலியை ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் விழித்திரு தமிழாவின் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலி தொடர்ந்து நாம் போடுவதற்கு நீங்க ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறவுகள், நீங்க இந்த வலையொலியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஆதரவு கொடுத்து இந்த மாற்றத்தின் மண் விழித்திரு தமிழா வலையொலியை கொஞ்சம் மெருகேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.